இயக்கத்தின் காரியத்தை குறித்தும் விவரித்த ஆசிரியர் மணி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நாம் சொல்லப்பட்ட ஆலேரி என்ற அந்த ஏரியை குறித்து, இது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, இதற்கு தண்ணீர் வரத்து எங்கே, இதனுடைய பூர்வீகம் என்ன என்று நம்முடைய அநேகருக்கு தெரியாது. இதை குறித்ததான ஒரு சிறிய விளக்கத்தை சகோதரர் பாக்கியம் அவர்கள், கோவில் பாக்கியம் அவர்கள் இந்த ஆலேரியை பற்றிய சிறிய விளக்கத்தை கூறும்படியாய் அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆலேரி அல்லது மாட்டள்ளி ஏரியை பற்றிய சிறு குறிப்பு. ஆலேரி கரை ஒற்றதொட்டி கிராமத்திற்கு மேற்கே உள்ள பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ளது. வடக்கே ஆயா கரடு, தெற்கே பாலமரத்து கரடு, இவை இரண்டுக்கும் நடுவே சுமார் 400 மீட்டர் நீளத்தில் 2 கரட்டையும் இணைக்கும் விதமாக கட்டப்பட்டுள்ளது. இதன் உயரம் சுமார் 10 அடி முதல் 15 அடி. இக்கரையின் தெற்கு முனையில் கடைகோடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கரையின் நீர் ஆதாரம் பாலமரத்து கரடு, ஆயா கரடு மற்றும் கூசி கரடு இவற்றின் மேற்கு பகுதி சரிவில் மழைக்காலங்களில் பெய்யும் மழை நீரும், மேற்கே தொட்லூட்டு கரடு, தொன்னக்கரடு மற்றும் இவைகளை ஒட்டிய மேட்டு பகுதியில் பெய்யும் மழையால் கிழக்கு பகுதி சரிவை நோக்கி ஓடி வந்து ஏரியை நிரப்பும். தெற்கு பகுதியில் பாலமரத்து கரட்டு பகுதிக்கும் வெள்ளப்போரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பெய்யும் மழைநீர் வடக்கு நோக்கி வந்தும் மற்றும் வடக்கு பகுதியில் உள்ள வெள்ளைப்போரை மற்றும் அதை ஒட்டிய மேட்டு பகுதியில் மழைநீர் தெற்கு நோக்கி வந்து ஏரியை நிரப்பும். முக்கியமாக மழைநீரை நம்பியே இந்த ஏரி கட்டப்பட்டது. எனக்கு 8 வயது முதல் இந்நாள் வரை மிக கனமழை காரணமாக 7 அல்லது 8 முறை இந்த ஏரி முழு கொள்ளளவை எட்டி கோடியும் போயிருக்கிறது. ஆனால் இந்த ஆலேரி எப்பொழுது, யார் காலத்தில் கட்டப்பட்டது என்று தெளிவாக தெரியவில்லை. ஒன்று மட்டும் உண்மை என தெரிகிறது. இதற்கு சான்றாக பிதிரள்ளிக்கு வடக்கே உள்ள கருங்கரட்டில் உருவாகி பிதிரள்ளி விவசாய நிலங்களின் வழியாக கடந்து வந்து தெற்கே உள்ள மலைப்பகுதி வழியாக வந்து ஒற்றதொட்டியின் வடக்கு எல்லையில் நுழைந்து சிற்றோடையாக வந்து கொண்டிருக்கிறது. ஆலேரி கரை கட்டப்பட்ட காலகட்டத்தில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் வற்றாத நீரோடையாக இருந்திருக்கலாம். எனவேதான் மாற்றள்ளி கோட்டையின் அகழிக்கு நீர் நிரப்பும் நோக்கில் இந்த சிற்றோடையின் குறுக்கே ஒரு சிறு நீர்த்தேக்கத்தை கட்டி இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து வாய்க்கால் வெட்டி நீரை கொண்டு வந்து ஆலேரியை நிரப்பிய வாய்க்கால் இன்றும் காண கிடக்கின்றது. இவ்வாறு ஆலேரியில் நிரம்பிய தண்ணீரை கரையின் தென்முனையில் உள்ள கடைகோடி வழியாக வாய்க்கால் வெட்டி பன்னிக்குட்டை வழியாக ஏரிக்காட்டு ஏரியை நிரப்பி இங்கிருந்து கோட்டையின் அகழிக்கு கொண்டு சென்று நிரப்பிய சுவடு இன்றும் உள்ளது. ஆனால் இந்த சிறுநீர்த்தேக்கம் சரியான பராமரிப்பின்றி உடைந்து விட்டதால் மீண்டும் இதை கட்டி புதுப்பித்து நமது ஏரிக்கு நீர் நிரப்பும் எண்ணமே இன்றி கைவிடப்பட்டது. ஆனால் இந்த ஆலேரி கட்டப்பட்ட நாள் முதல் இன்று வரை ஒரு முறையும் முழுமையாக தூர்வாரி சுத்தப்படுத்தி நீர்நிலை பாதுகாக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. இது சமயம் மாட்டள்ளி வட்டார மக்கள் நல்வாழ்வு இயக்கம் புதுப்பிக்கப்பட்டு அரசியல் கட்சிகள் சாதி, மதம், மொழி இவற்றையெல்லாம் புறந்தள்ளி ஒருங்கிணைந்து ஒரு செயற்குழுவை அமைத்து பலமுறை கூடி கலந்தாலோசித்து செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் போதாது என்று எண்ணி பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த கூட்டத்தின் மிக முக்கிய நோக்கமே ஆலேரியை நீர் நிரப்பும் திட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு முயற்சி செய்து காவேரி நீரை எப்படியாயிலும் கொண்டு வந்து ஆலேரியை நிரப்புவதே. இதை செய்தால் மட்டுமே மனிதர்கள், உயிரினங்களுக்கு குடிநீர் ஆதாரமும் விவசாயத்திற்கு தேவையான நிலத்தடி நீரை உயர்த்தவும், இதன் விளைவால் விவசாயம் செழிக்கும், விவசாயம் செழித்தால் மக்கள் வாழ்வு நல்வாழ்வாக மாறும் என்று கூறிக்கொண்டு இந்த திட்டத்தை நிறைவேற்ற நாம் அனைவரும் ஒன்றிணைவோம், இயங்குவோம், இறுதி வரை இந்த குறிக்கோளை அடைந்தே தீருவோம் என்று உறுதியேற்போம். நம் வாழ்வை நல்வாழ்வாக மாற்றிடுவோம். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு சில நிமிடம் எனக்கு பேச வாய்ப்பளித்த செயற்குழுவுக்கும் இங்கு கடலென வந்திருந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூடி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க நம் மாற்றள்ளி வட்டார மக்கள் நல்வாழ்வு இயக்கம். வெற்றி நமக்கு.